ஆமென். பாருங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில 5வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவ பகூரிம் என்கிற ஊருக்கு தாவீது ராஜா வந்துகிட்டு இருக்கும்போது, சீமேயி என்கிற ஒரு மனுஷன், சவுலுக்கு சொந்தக்கார ஒரு மனுஷன். அவர் என்ன பண்றாரு, தாவீது ஐயா நடந்து வருகிற பொழுது வலதுபுறமும் தாவீது ஐயாவோட இடதுபுறமும் அவருடைய சேனைகள், பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் பாதுகாப்பாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ பேர் ஒரு சேனையாக ஒரு கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க, சீமே என்கிற ஒரு மனுஷன் தாவீதை தூஷிக்கிறார். இரத்த பிரியனான மனுஷனே, நீ தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி தாவீது ஐயாவை திட்டுறாரு. அப்போ கல்லுகளை என்ன பண்ணுறாரு, தாவீது ஐயா மேலே எரிந்து கொண்டே வருகிறார். மண்ணை அள்ளி தூற்றுகிறார். இப்படி செஞ்சுக்கிட்டே வரும்போது தாவீது ஐயாவோட கூட இருக்கிற யுத்த சேனை என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மனுஷன் போய் அவன் தலையை நான் வாங்கி போடுறேன், இந்த செத்த நாய் என்ன அப்படி பேசுது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றும் பண்ணாத, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், இந்த தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அதனால் அந்த சீமை என்பவன் இப்படி செய்கிறான், ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பாருங்கள், இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எருசலேமில் 40 வருடம் அரசாளுகிற ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் ஒரு ராஜா, அந்த ராஜா மேலே ஒரு மனுஷன் கல்லுகளை எறிகிறாங்க. தொலைஞ்சு போ, நீ இரத்த பிரியனான மனுஷன், நீ சரியில்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒருவன் தூஷித்து திட்டுகிறான். அதை தான் சகித்து கொண்டு, அதை பொறுத்து கொண்டு, தன் மேலே மண் அள்ளி போடும்போதும் சரி, தூற்றும் போதும் சரி, கற்களை எரிந்து காயப்படுத்துகிற போதும் சரி, அவர் என்ன பண்ணுறாரு, அது அலட்சியமாக இல்லை, இது கர்த்தரால் வந்த காரியம், இது கர்த்தர் அவன்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, இது நமக்கு ஏதோ ஏற்பட வேண்டும், கர்த்தர் அனுமதித்தனால தான் அவன் செய்கிறான். கர்த்தர் அனுமதிக்கலைன்னா அந்த மனுஷன் நம்ம மேலே கல் எறிய மாட்டான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில உபத்திரவங்கள் நமக்கு வருகிற பொழுது, சில பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், மனக்கவலைகள், சில பிரச்சனைகள் நம்ம இருதயத்தில் எழுந்து நம்ம வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் பொழுது கர்த்தர் தான் அனுமதிப்பார். ஏன் அனுமதிக்கிறாருன்னா, நம்ம சீர்பொருந்த, நம்ம சரியாக நம்முடைய பேச்சு, நடக்க, நம்முடைய செயல், நம்மளுடைய கிரியை எல்லாவற்றிலும் நம்ம சரியாக இருப்பதற்கு கர்த்தர் சில நேரங்களில் நமக்காக சில மனிதர்களை அனுமதிப்பார். இது கர்த்தரால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் என்று நம்ம உணர்ந்து அதை நம்ம பொறுத்து கொள்ளவும், அதை சகித்து கொள்ளவும்